கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை பைபிளில் இருக்கு. நம்ம பலப்படுத்துறது, ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது, வலுப்படுத்துதல், பலப்படுத்துதல், வலிமையானவர்களாய் மாற்றுவது. இப்போ வலிமையாக மாற்றுறதுன்னா சரீர வலிமை, நம்ம எண்ணங்களில் வலிமை, நம்ம செயல்பாடுகளில் வலிமை. சில பேருக்கு சரீரம் பெருசாக இருக்கும், செயல்பாடே இருக்காது. சில பேருக்கு எண்ணங்களில் வலிமையே இருக்காது, ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க. சில பேருக்கு செயல்பாடுகள் ஃபுல் ஃபோர்ஸில் வேலை செய்வாங்க, ஆனால் சரீரத்துக்கு ரொம்ப உணவெல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஓய்வு எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த பலம் 3 வகையான பலம் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு பலம் இருக்குது, கர்த்தர் கொடுக்குற பலம். இந்த கர்த்தர் கொடுக்குற பலத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தை. என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் உணவுனால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ அது வலுவூட்டும், எண்ணங்களில் வலுவூட்டும், சரீரத்தில் பலம் கொடுக்கும், ஆத்மாவில் பலம் கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை மேக்சிமம் ஆத்மாவை பலப்படுத்தும், சிந்தனை மண்டலங்களெல்லாம் ஊடுருவி பாய்ந்து நல்லா வலிமைப்படுத்தும். சரீரத்திலையும் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை பலப்படுத்தும். இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற மகத்துவங்கள் மிகப்பெரியது. ஆகவே அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் நீங்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். பைபிள் படிக்கிறது வேற, கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது வேற. பைபிளை படிக்கிறது சாதாரணமாக எழுதி ஏற்கனவே பரிசுத்தவன் எழுதி வச்சிருக்கிறது. அட் ப்ரெசண்ட் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பிரசன்னத்தை உணர்ந்து அவர் உணர்த்துகிற வார்த்தைகளை, பேசுகிற வார்த்தைகளை கேட்குறவர்கள் பாக்கியவான்கள். அது இம்மிடியட்டாக பலப்படுத்தும். இப்போ தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெறணும். கையில் பைபிளும் வச்சுக்கலாம், படிச்சுக்கிட்டும் தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம், பாடி ஆராதிச்சும் காத்துட்ருக்கலாம். ஆனால் ஒன்று, தனியாக இருந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கத்துக்கு வாங்க. அதனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு பின்னாடி நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கண்ணை மூடி தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவர் உங்களை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிற வார்த்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா.